இன்னைக்கு வந்து நியூயார்க்ல ஜோராம் மதானி ஜெயிச்சது வந்து பாத்தீங்களா பெரிய இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு ஒரு பெரிய பேக்லாஷ் நிச்சயமா இருக்கும். டெமோக்ராட்ஸ் வந்து நம்மளோட இதுவா இருப்பாங்க, ரிப்பப்ளிகன்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மாறிச்சு, டெமோக்ராட்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மாதிரி மாறி மாறி வரும் டெம்பரரி. பாகிஸ்தானை விட இந்தியாவுடைய வர்த்தகம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் வந்து எப்படி சார் வந்துச்சு? இது மாற்றம்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து அப்பப்போ ஒவ்வொரு வேஷம் போடுறதுல அமெரிக்காவை பீட் பண்றதுக்கு யாராலையும் முடியாது. பாகிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா என்ன இம்போர்ட் பண்ணுவாங்க? என்ன இருக்குது அவங்க கிட்ட? பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை இம்போர்ட் பண்ணுவாங்க. அதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ட்ரம்ப்புடைய மகன் வந்து ஏதோ பிட்காயின் பிசினஸ் வந்து பாகிஸ்தானுடைய ஒப்பந்தம் போட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாச்சு. உண்மையா சார் அது? பாகிஸ்தான்ல இருக்கவங்களுக்கு வந்து ₹1 காயின் குத்தாலே ஐயா சாமி ரொம்ப சந்தோஷம்ட்டு போற நிலைமையில இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீ பிட்காயின் அப்படின்னா எங்க கேட்குற மாதிரியா இருக்குதெல்லாம். நான் யார் தெரியுமா அப்படின்னு ரொம்ப ரவுஸ் காட்டியிருந்தீங்கன்னா ஏதோ பெருசுன்னு மரியாதை குத்துருந்தா ரொம்ப தான் நீ வந்து இது பண்ணிடுறியா அப்படின்ட்டு நறுக்குன்னு ஒரு கூட்டு கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த நிலைமையில தான் இருக்குது அமெரிக்கா. நீங்க வந்து உங்களுடைய அலைஸ்னு ஒரு குரூப் வச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் அவங்களையாவது மரியாதையா நடத்தணும். கூட இருக்கவனையும் கூட்டுன்னு கூட்டின்னு, எதிர்க்க இருக்கவனையும் கூட்டுன்னு கூட்டின்னு, எல்லாரையுமே கூட்டியிருந்தா அதுக்கப்புறம் உன்னுடைய நண்பர்கள் எதிரிகள் அவங்கெல்லாம் ஒன்னாயிடுறாங்க. இப்ப ஜப்பானும் ரஷ்யாவும் ஒன்னாலாமான்னு பேசின்னு இருக்கிறாங்க. ஜப்பான்ல புதுசா வந்துக்கிற பிரைம் மினிஸ்டர் நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப எதிரிகளை எல்லாம் ஒன்னாக்கி விட்டுட்டு நான் தான் இன்னும் தாதா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சோதா உலகத்திலே பார்க்க முடியாது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் கோபி சார். அமெரிக்காவில் வந்து மேயர் எலெக்ஷன் நடந்துட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஒரு வர்த்தக நகரமாக இருக்கக்கூடிய நியூயார்க்கில் வந்து மம்தானி என்பவர், ஜனநாயக கட்சியை சேர்ந்த மம்தானி என்பவர் 50% மேல வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. ட்ரம்ப்புடைய கட்சி, குடியரசுக் கட்சி வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ட்ரம்ப்புடைய அந்த ராஜதந்திரங்கள் அனைத்துமே வீணாகி போய்விட்டதா? இது ஏதோ வடிவேலு சொல்ற மாதிரி இருக்கு, நம்ம ராஜதந்திரங்கள் எல்லாம் தோற்று போய்விட்டதே அப்படின்னு. அதற்கு முன்பாக அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டது அப்படிதான் சார். இல்ல, இது வந்து ஒரு ஃபோர்கோன் கன்க்ளூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அது அவர் தான் ஜெயிக்க போறார் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் ட்ரம்ப் வேற சொல்லியிருந்தார், பாருங்க அவர்லாம் ஜெயிச்சார்னா நான் ஃபண்டிங்கை கட் பண்ணிடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், என்னென்னவோ மிரட்டியிருந்தாரு. எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு அவரு ஜெயிச்சுட்டாரு. இது வந்து ஒரு அமெரிக்கனா ஃபீல் பண்ணும்போது அங்க இருக்கவங்களை கேட்டாதான் தெரியும். இது வந்து கண்ட்ரி ஆஃப் இமிகிரன்ஸ் தான் இதை உருவாக்கினது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே சமயத்துல அந்த நாட்டு பூர்வ குடிகளை அழிச்சதும் அந்த இமிகிரன்ஸ் தான். அமெரிக்கால வந்து பூர்வ குடி மக்கள்னா ரெட் இண்டியன், சிகப்பு இந்தியர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களோட நாட்டை புடுங்கி பல நாடுகள்ல இருந்து வந்தவங்க வந்துட்டு பாருங்க இமிகிரன்ஸ் நாங்க தான் இதை பண்ணோம் அப்படின்னு. அவன் இருந்த வரைக்கும் ஒழுங்கா தானடா இருந்தான், அவன் நாட்டை பிடிங்கிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்களடா அப்படின்னு. அடுத்தது சரி இமிகிரன்ஸ் ரைட்டு, ஆனா அந்த இமிகிரன்ஸ் அப்படின்னா அதுல யார் வருவாங்க அதுதானே முக்கியம். இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்காங்க இமிகிரன்ஸ். இப்போ இந்தியால இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. இந்தியன்ஸ் அப்படின்னாலே முதல்ல அவங்களுக்கு ஞாபகம் வருது ஒரு காலத்துல டாக்டர்ஸ், அவங்க தான் நிறைய போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்ஜினியர்ஸ், இந்த சாஃப்ட்வேர்லாம் பெருசா வந்த பிறகு இன்ஜினியர்ஸ் அங்கே நிறைய போனாங்க. இன்னைக்கு வந்து சுந்தர் பிச்சையா இருக்கட்டும், சத்யா நாடலாவா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடங்களையும் பெரிய பதவிகளில் நம்ம ஆளுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இமிகிரன்ஸ், ப்ராப்பரா படிச்சுட்டு வேலைக்கு அப்ளை பண்ணி இவங்க கம்பெனி இருந்து ஸ்பான்சர் பண்ணி அங்க போனவங்க. அதுக்கப்புறம் அதுல நிறைய பேர் அங்க சிட்டிசன்ஸாகவும் மாறிட்டாங்க. ஆனா செவரேறி குச்சி வரவங்க, கள்ளத்தோணியில வரவங்க, பேப்பர் இல்லாம உள்ள நுழையிறவங்க, இவங்களெல்லாம் நீங்க எப்படி இமிகிரன்ஸ்னு சொல்ல முடியும்? இவங்கெல்லாம் இல்லீகல் ஏலியன்ஸ்னு சொல்லுவாங்க அமெரிக்கால. அந்த வித்தியாசத்தை பிளர் பண்ணிட்டு இருக்காங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இதுதான் வந்து ட்ரம்ப் அண்ட் ரிப்பப்ளிகன் பார்ட்டியோடைய பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. நீ ப்ராப்பரா வா, இங்க வந்தியானா ஒரு நல்ல வேலை செஞ்சு இந்த மாதிரி அமெரிக்காவை முன்னேற்றணும், நீயும் முன்னேறணும். அதை விட்டுட்டு எங்க ஊர்ல வந்து வேலை கிடைக்கல, இல்ல வந்து அங்க வந்து சம்பளம் கிடைக்கல அப்படின்றதுக்காக செவரேறி குச்சி வந்தவனெல்லாம் இங்க நம்ம சேர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு தான் ஆபத்து. உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்கால பாத்தீங்கன்னா மினிமம் வேஜஸ்ன்னு இருக்கு. ஃபெடரல்ல வந்து $7.5 நினைக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு. அண்டு ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க.
அது வந்து $20 25, நான் சொல்றது 1 மணி நேரத்துக்கு. இதுதான் வந்து லீகல். அது இல்லாம வந்து அது கம்மியாலாம் நீங்க கொடுக்க முடியாது யாரையாவது வேலையை வச்சீங்கன்னா. ஆனால் இந்த மாதிரி இல்லீகல் ஏலியன்ஸ் பேப்பர் இல்லாம வராங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து சோத்துக்கே லாட்டரி அடிக்கிறவங்க. அதனால நீங்க என்ன கொடுத்தாலும் போதும். இப்போ நான் ரெஸ்டாரண்ட்ல நான் போய் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னா, வரங்க நீங்க கடை மூடும்போது நான் உள்ளார பத்துக்கிறேன், ஏதோ 3 வேளை சோறு, ஏதோ கையில கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி அண்டர் கட் பண்ணிட்டு உள்ள போறாங்க. இதைத்தான் எதிர்க்கிறார். ஆனா இதுக்கு வந்து அமெரிக்காலேயே ஒரு சப்போர்ட் பேஸ்னு ஒன்று இருக்கு. ஒன்று இந்த நிறுவனம் வச்சிருக்கவங்க, ஈவன் விவசாயத்துறையில கூட பார்த்தீங்கன்னா அங்கே இதை விட அதிகம். 1 மணி நேரத்துக்கு $23 மினிமம் வேஜஸ். கட்டுப்படி ஆகுமா அதெல்லாம்? ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி இல்லீகல் ஏலியன்ஸ் இவங்களை வச்சு வேலை வாங்குறது. அவங்களுக்கும் இது கன்வீனியன்ட். ஸோ அப்போ ரெகுலரா இருக்க அந்த அமெரிக்கன் சிட்டிசன் அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நீ வந்து $23 கேட்ப, அந்த பையன் வந்தானா $8 முடிச்சுட்டு போறான். அப்படி இருக்கு இல்லையா? ஸோ இதைத்தான் வந்து அவங்க எதிர்க்கிறார்கள். பட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆரம்ப காலத்திலேருந்து எல்லாரும் வாங்க அப்படின்னு இங்க கூட சில பேர் வந்து பங்களாதேஷ் வரவங்க திருப்பி அனுப்ப விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர சட்டவிரோத குடியேறிகள் அவங்களுக்கு வந்து நீங்க இடம் கொடுக்கணும்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டோம். சரி, இன்னைக்கு வந்து நியூயார்க்ல ஜோராம் மதானி ஜெயிச்சது வந்து பார்த்தீங்களா பெரிய இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு ஒரு பெரிய பேக்லாஷ் நிச்சயமா இருக்கும். ஏன்னா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இமிகிரண்ட்ஸ் இனிமே பாருங்க என்ன பண்ண போறாங்க, இதுமே எங்க ஆட்சி தான் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த கன்சர்வேட்டிவ் ஒயிட் பீப்புள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து ஒட்டுகா ட்ரம்ப் பின்னாடி வந்துடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெம்பரரி ஃபெனாமினாவா தான் பார்க்குறேன். ஒரு சேர்னிங் இஸ் பீயிங் டேக்கன் தர். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய விஷயம் அது. இவங்க ஜெயிச்சிட்டதுனாலேயே இனிமேல் டெமோக்ராட்ஸ் தான் இமிகிரண்ட்ஸ் தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ட்ரம்ப் தொடர்ந்து அமெரிக்காவை தான் எல்லாமே உழைச்சிட்டு வராரு, எல்லாமே நான் அமெரிக்காவுக்கு தான் செய்கிறேன் அப்படின்ற போல சொல்லி அவருக்கானதே எல்லாமே செஞ்சுக்கிட்டாரு. இதெல்லாம் இந்த தேர்தலில் ஏன் சார் கை கொடுக்கல? இது வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் பார்க்கக்கூடாது. இதில் வந்து இந்தியாவுக்கு எதிராக அவர் நிறைய நடவடிக்கைகள் எடுத்தார். ஸோ அதனால வந்து அந்த இந்தியன் டயஸ்போரா அண்ட் எஸ்பெஷலி சவுத் ஏஷியன் அவங்கெல்லாம் வந்து சீனா வியட்நாம் இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் அது வரின்னு போட்டுட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அவங்க எல்லாமும் வந்து இவர் மேல கடுப்பா இருக்காங்க, அதனால ஒட்டுக்கா குத்திட்டாங்க. ஸோ அதை தான் நான் முதல்லயே சொன்னேன், இது டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு கிடைச்ச ஒரு விக்டரியா மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ரிப்பப்ளிகன்ஸ் மேல இருக்க கோபத்தினுடைய விளைவாகவும் நம்ம பார்க்கலாம். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. பட் கோர்ஸ் கரெக்ஷன் நிச்சயமா நடக்கும், இப்படியே விட்டுற மாட்டாங்க. என்னென்ன மாதிரி நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இவர் வந்து சொல்லலாம் நம்ம அமெரிக்காவுக்காக பண்றேன் அப்படின்னு, பட் பண்றதுனால பலன் இருக்கு, அதையும் ஜனங்க பார்ப்பாங்கல்ல. நீங்க சொல்லுவீங்க நான் வந்து நாட்டுக்காக தான் பண்றேன்னு, இது மாதிரி தான் ஊர்ல இருக்க அத்தனை பயிலும் சொல்லிட்டு போனான், ஆனா எல்லாம் அவன் வீட்டுக்கு தான். மக்கள் நலம் என்றே சொல்வார், தம் மக்கள் நலம் ஒன்றே. அந்த பாட்டை அங்கே யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் இது. பட் இதை ஒன்று வச்ச மட்டும் முடிவு பண்ணிட முடியாது கோபி, இன்னும் நிறைய நாள் காத்துட்டு இருக்கணும். இப்போ டேரிஃப் போட்டதுலேருந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கிளாஷ் இருந்துட்டு வந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது இதற்கு மாறாக வந்து திரும்பி இருக்கு. அண்மையில் அந்த நாட்டுடைய அமைச்சர் வந்து பாகிஸ்தானை விட இந்தியா தான் ரொம்ப முக்கியம், அவருடைய நட்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. நேற்றுக்கு முன்தினம் வெள்ள மாளிகையோடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கரோலின் என்பவங்க வந்து பாகிஸ்தானை விட இந்தியாவுடைய வர்த்தகம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் வந்து எப்படி சார் வந்துச்சு? இது மாற்றம்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து அப்பப்போ ஒவ்வொரு வேஷம் போடுறதுல அமெரிக்காவை பீட் பண்றதுக்கு யாராலையும் முடியாது. அந்த வேஷத்தை ட்ரம்ப் தான் போட்டிருந்தாரு, இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுமா போடுறாங்க. அதெல்லாம் காலங்காலமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இதேதான் வேலை. இப்போ பாகிஸ்தானோட இப்போ விடுங்க, ட்ரம்ப் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரும்பாலும் அப்போ அந்த டெமோக்ராட்ஸ் தான் வந்து பாகிஸ்தானோட ரொம்ப, டெமோக்ராட்ஸ் வந்து நம்மளோட இதுவா இருப்பாங்க, வந்து ரிப்பப்ளிகன்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மாறிச்சு, டெமோக்ராட்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மாதிரி மாறி மாறி ஒரு டெம்பரரி, அதாவது இந்த எந்த ஒரு உறவுமே நம்ம டெம்பரரியாக தான் எடுத்துக்க முடியும், பர்மனன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்தியா ரஷ்யா உறவு மாதிரி பர்மனன்ட் பேசிஸ்ல அது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க மாறிக்கினே இருப்பாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்றதுனால ஆஹா இவங்க திருந்திட்டாங்க போலுக்குதே சொல்லுவாரு, நாதஸ் திருந்திட்டான், யார் சொன்னா? அவனே சொன்னான். அந்த மாதிரிலாம் நம்பிடாதீங்க. இந்த நேரம் அவங்களுக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க, அதனால இந்த வேஷம் போட்டுனுக்கிறாங்களே தவிர
சொன்னதுனாலேயே சார் மனமாற்றம் வந்து விட்டது சார், இனிமே இந்தியாவுக்கு எதிராக அவங்க வந்து வரி எல்லாம் போட மாட்டாங்க சார் அப்படிலாம் யாரும் கனவு காணாதீங்க கோபி. அதாவது இவங்களுடைய இந்த பிரிவு வந்து அவங்களுக்கு தான் நட்டம். ஏன்னா இந்தியா கிட்ட தான் அந்த பொருளாதாரம் இருக்கு. இந்தியாவை நம்பி தான் அமெரிக்கா இருக்க வேண்டிய சூழலுக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த எல்லாம் இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காங்களா சார்? அதாவது கோபி, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஏதோ புதுசா தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. பாகிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா என்ன இம்போர்ட் பண்ணுவாங்க? என்ன இருக்குது அவங்க கிட்ட? பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை இம்போர்ட் பண்ணுவாங்க. அதை தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அமெரிக்கால இருந்து நீங்க பாகிஸ்தானுக்கு என்னத்தை நீங்க விற்பீங்க? ஆயுதங்கள் தவிர வேற எதையும் விற்க முடியாது. அந்த ஆயுதங்கள் பாகிஸ்தான் வாங்கணும்னாலும் நீங்க தான் கடன் கொடுக்கணும். 500 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னாரு. எதுக்குன்னா அந்த ஏர்போர்ட் நெசுங்கி உடைஞ்சு போன ஏர் பேசஸ் எல்லாம் சரி பண்றதுக்கு $500 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த பக்கத்துல கவர்மெண்ட் கடன் கொடுப்பாங்க, இன்னாண்ட பக்கம் தனியார் நிறுவனங்கள் ஆயுதங்களை விற்பாங்க. அண்ட் தனியார் நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து ஏர் பேசஸ் ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த 500 மில்லியன் கடன் அப்படின்றது மக்களுடைய பணம். அமெரிக்க மக்கள் இப்ப 30% 40% டாரிஃப் போட்டுக்கிறாருல, அதுக்கு ஏத்தி கட்டுறாங்கல்ல, அந்த பணத்தை அள்ளி எடுத்து பாகிஸ்தானுக்கு கொடுப்பாரு. அந்த பணத்தை லாபம் சம்பாதிக்க போவது அமெரிக்க கம்பெனிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க? அரசியல்வாதிகளுக்கு கேம்பெயின் ஃபண்டிங் அப்படின்னு டொனேஷன் கொடுப்பாங்க. அப்போ அல்டிமேட்லி மக்கள் பணம் அமெரிக்க அரசியல்வாதிகளிடம் வந்து குவிகின்றது, அமெரிக்க நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்கின்றன. இதுதான் இங்க நடக்குது. இன்னைக்குதான் புதுசா கத்துக்கிற மாதிரி பாகிஸ்தானோட உங்களால எந்த ட்ரேடும் பண்ண முடியாது. ட்ரம்ப்புடைய மகன் வந்து ஏதோ பிட்காயின் பிசினஸ் வந்து பாகிஸ்தானுடைய ஒப்பந்தம் போட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாச்சு. உண்மையா சார் அது? கோபி, நான் ஒன்னு சொல்லவா? இப்போ நீங்க வந்து ஒரு இப்ப நம்ம ஊர்ல பிச்சைக்காரங்க கூட வந்து அந்த QR கோடு வச்சிருக்காங்க, அதனால அது சொல்ல முடியாது. ஒரு பிச்சைக்காரனோட போயிட்டு உனக்கு நான் பிட்காயின் தரவான்னு நீங்க கேட்டு பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. அவன் சொல்லலாம், இது பாருங்க லேட்டஸ்ட் என்கிட்ட QR கோடு தான் இருக்குது, நீ ஸ்கேன் பண்ணி 10 ரூபா பிச்சை போடு, 10 ரூபாய்க்கு கம்மி நான் வாங்க மாட்டேன், ஏன்னா டிரான்சாக்ஷன் ஒவ்வொன்றத்துக்கு நான் இது பண்ணணும் அப்படின்வா. அப்படி இருக்குச்சு. அவங்க கிட்ட நீங்க பிட்காயின் டீல் போட்டு என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலா அதை வந்து ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் காரணம். மற்றபடி அதுல வந்து பெருசா ப்ராஃபிட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு லெபார்டரியா அவங்க பாக்குறாங்க. பிட்காயின்னா என்னடா அப்படின்ற போல கேட்கிற நிலைமையில தான் அவங்களும் இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்கவங்களுக்கு வந்து 1 ரூபா காயின் கொடுத்தாலே ஐயா சாமி ரொம்ப சந்தோஷம்ட்டு போற நிலைமையில இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீ பிட்காயின் அப்படின்னா எங்க கேட்குற மாதிரியா இருக்குதெல்லாம். இப்போ சார் இந்த நடவடிக்கைலாம் பார்க்கும்போது ஏதோ ட்ரம்ப் அமெரிக்கா வந்து ட்ரம்ப் கை மாறி போயிருக்கு, ட்ரம்ப் தாண்டி போயின்னு இருக்கு, அவருடைய ஜம்பம் எல்லாம் எதுவும் பலிக்காத போல அப்படின்ற போல தோணுதே சார். கோபி, கைமீறி போயிடுச்சான்னு கேட்கிறேன். கைமீறி போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சிம்பிளா ஒரு விஷயம் யோசிங்க. ஒரு தாதா வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த கடைசி காலகட்டத்துல புதுசா தாதா வருவாங்க. அவங்கெல்லாம் சரி போய் தொலைது இவ்வளவு நாளா இருந்தவர அப்படின்ட்டு ஒரு மரியாதைக்கு வணங்கண்ணே அப்படின்ட்டு போவாங்க. அந்த மரியாதையை நீ காப்பாத்திக்கணும். வயசான பிறகு கை கால் நடுக்குது, சுகர் மாத்திரை பிரஷர் மாத்திரை போடலன்னா நம்மளால உட்கார முடியல அப்படின்ற நிலைமையில உட்காந்து ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு ரொம்ப ரவுசு காட்டியிருந்தீங்கன்னா, ஏதோ பெருசுன்னு மரியாதை கொடுத்திருந்தா ரொம்ப தான் நீ வந்து இது பண்ணிருக்க அப்படி நறுக்குன்னு ஒரு கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த நிலைமையில தான் இருக்குது அமெரிக்கா. சரி, நீங்க வந்து உங்களுடைய அலைஸ்னு ஒரு குரூப் வச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் அவங்களையாவது மரியாதையா நடத்தணும். கூட இருக்கவனையும் கூட்டுன்னு கூட்டின்னு, எதிர்க்க இருக்கவனையும் கூட்டுன்னு கூட்டின்னு, எல்லாரையுமே கூட்டியிருந்தா அதுக்கப்புறம் உன்னுடைய நண்பர்கள் எதிரிகள் அவங்கெல்லாம் ஒன்னாயிடுறாங்க. இப்ப ஜப்பானும் ரஷ்யாவும் ஒன்னாலாமான்னு பேசின்னு இருக்கிறாங்க. ஜப்பான்ல புதுசா வந்துக்கிற பிரைம் மினிஸ்டர் நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப எதிரிகளை எல்லாம் ஒன்னாக்கி விட்டுட்டு நான் தான் இன்னும் தாதா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சோதா உலகத்திலேயே பார்க்க முடியாது. கைமீறி போயிடுச்சா அப்படின்னா அவங்களுடைய அந்த எக்கனாமிக் கிளவுட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. கடன் 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 ஏறினேக்குது. எத்தனை நாள் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியும்? கேட்டா நாங்க வந்து டாலர் தான் வாங்கணும்ன்றாங்க. சரி ரைட்டு, டாலரை யூஸ் பண்ணணும், டாலரைசேஷன் போவானான்னு சொல்றீங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நீங்களே தானே எல்லாரையும் தள்ளி விடுறீங்க. வெனிசுவேலாவை தள்ளி விட்டீங்க, ஈரானை தள்ளி விட்டீங்க, ரஷ்யாவை தள்ளி விட்டீங்க. இப்ப எல்லாரும் வந்து டாலருக்கு பதிலாக நாங்க அவங்க கரன்சில நாங்க டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி உங்களால தடுத்து நிறுத்த முடியும்? இந்த மாதிரி அவங்களே எல்லாத்தையும் ஆப்பு வச்சுக்கின்னு அப்புறம் கைமீறி போயிடுச்சா அப்படின்னா இது வந்து யாரோ சூன்யம் வைக்கல கோபி, அவங்களா சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கணும். எப்படி சார் சமாளிக்கிறாரு? ஏன்னா அந்த அரசு முடங்கி குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ வரைக்கும் அது எப்படி இயங்கி கொண்டிருக்கு? இது சமாளிக்கிறாரு தந்திரமா சார்? தெரியுமா, ஏதோ வந்து அந்த ஃபிளைட் எல்லாம் வந்து நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் ரெடியூஸ் பண்ண போறோம், ஏன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இல்ல. ஓகே, ஏற்கனவே இப்படி வந்துட்டாரு. ஆமா, ஏற்கனவே இது வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி
ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இல்லாம எல்லாம் கனாமினான் ஆகி போச்சு. ஏங்க ரோட்லயே சிக்னல் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு நம்ம பாக்குறோம். இங்கேயாவது கண் எதிர்க்க வருது, ஏய் அவன் ரைட்ல வரான்டா பார்த்து போடா அப்படின்னு நம்ம சொல்லலாம், எதிர்க்க வருது. அங்க அப்படி கிடையாது. அது போறது வந்து என்னாரும் ஸ்பீடு. இங்கெல்லாம் நம்ம சிக்னல் இருக்க இடத்துல எல்லாம் 30-40 நம்ம போக முடியாது இல்லையா? அதனால நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் வந்து 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் அந்த ஸ்பீட்ல போகும்போது எதிர்க்க ஒண்ணு அதே இதுல வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் டைமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல கூட இவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அவரு கவலையே படுறது கிடையாது. அங்க இருக்கிற அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் சொல்றோம் இல்லையா, காங்கிரஸ் செனட், அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் வந்துருப்போகுது. பிரசிடென்ட் சம்பளத்துல எந்த குறையும் கிடையாது. அவர் எதுக்கு செலவு பண்ண போறாரு? இரண்டாவது இந்த சம்பளத்தை நம்பி அவர் இருக்காரு. அவருக்கு ஏகப்பட்ட வியாபாரம் இருக்குது, புள்ள மர்மவன் அப்படின்னு ஆளாளுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குதான் இவர் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கவலை இல்லை. கஷ்டப்பட போறது ஃபெடரல் எம்ப்ளாயிஸ், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நீங்க சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. அவருக்கு இன்னொரு கடுப்பு என்னன்னா, போன தடவை நான் ஆட்சிக்கு வராம என்ன இது பண்ணதுல இந்த ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் நிறைய வேலை பண்ணாங்க. அது மட்டும் இல்லை கோபி, லாஸ்ட் டைம் வந்து அவர் பிரசிடென்ட் ஆகாம போனதுக்கு காரணமே இந்த ஃபெடரல் எம்ப்ளாயிஸ். அத்தனை பேருமா பண்ணியிருக்க போறாங்க? யாரோ ஒருத்தங்க 2 பேர் பண்ணதுக்கு ஒட்டு மொத்தமா அத்தனை பேருக்கு பழி வாங்குற பாரு. சோத்துக்கு இல்லாம அவன் வரிசையில போய் நில்லுங்கடா குடும்பத்தோட அப்படின்னு பழி வாங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்து இந்த ஹையஸ்ட் ஷட்டவுன் பார்த்தீங்கன்னா 35 நாள் அவருடைய பீரியட்ல தான். இதை வந்து அந்த ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ண போறாரு. சொல்ல வேண்டிதான், என்னுடைய ரெக்கார்டை நானே பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு. இதெல்லாம் மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமைன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஒரு டியூபியஸ் டிஸ்டிங்ஷன் தான் நான் சொல்வேன். கேவலமா இல்லை, இவ்வளோ நாளா ஷட் டவுன் ஆகிருக்குது, அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாம அந்த கட்சி மேலேயே குறை சொல்லி நிற்கிறாரு. அப்புறம் எதுக்கு உனக்கு ஓட்டு போட்டு ஜனங்க உட்கார வச்சாங்க? விடுங்க, அங்க இருக்கவங்களுக்கே இதை பத்தி அக்கறை இல்லை அப்படின் போது நாம ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? ஓகே ஓகே ஓகே, நன்றி சார். ட்ரம்ப்புடைய அந்த அடாவடித்தனத்தால அமெரிக்கா மட்டும் இல்லாமல் அவரது கட்சியும் எந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்து இருக்குதுன்னு பற்றி ரொம்ப தெளிவாக நேரில் வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி கோபி.